நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திண்டுக்கல் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் திரு சச்சிதானந்தம் அவர்கள். மாவட்ட செயலாளராக பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். கட்சியில பல ஆண்டுகளாக இருந்து வர்றீங்க. இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. எதை முன்னிறுத்தி மக்களை சந்திக்க போறீங்க? அங்க களம் பல அதிமுக சார்பாக எஸ்டிபிஐக்கு கொடுக்கலான்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு. களத்தை எதுல முன்னிறுத்த போறீங்க? திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முதல் முறையாக போட்டியிடக்கூடிய தொகுதி கிடையாது. ஒன்றாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் 3 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்த பிறகு ஒரு 3 முறையும் எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக அடிப்படையாக இங்கே நம்ம திண்டுக்கல்ல இருந்து சபரிமலைக்கான ரயில்வே திட்டம், அதே மாதிரி கொடைக்கானலுக்கான ஒரு வளர்ச்சி பணிகளுக்கான திட்டங்கள், அங்கே பழங்குடியினர்களை புலையன் பழங்குடியினரை அவங்கள பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கான முன்முயற்சி எடுப்போங்கிறது. இது மாதிரி இளைஞருடைய வேலை வாய்ப்பு, விவசாயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவது, இதில் எல்லாம் ஒரு மத்திய அரசு தலையீடு செய்யணுங்கிற வகையில் நாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் முன்னிறுத்தி தேர்தல் பணியை மேற்கொள்வோம் என்பதுதான். களத்தில் அதிமுகவுடைய வேட்பாளர் உங்களுக்கு எதிராக இருப்பாரா, இல்ல பாஜகவின் சார்பாக நிறுத்தக்கூடிய வேட்பாளர் எதிராக இருப்பாரா? எந்த வேட்பாளர் எதிர்த்து பரப்புரை செய்ய போகுது? ரெண்டுமே இன்னைக்கு அதிமுக பாஜக 2 வேட்பாளர்களும் எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ண போறோம். இந்த 2 வேட்பாளர்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குங்கிறது ஒண்ணுதான். ஆகவே இவங்க 2 பேர்த்துக்கு மாற்றாக சிபிஎம் வேட்பாளரை தேர்வு பண்ணுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணியை தேர்வு பண்ணுங்க என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கும் மக்கள் மத்தியில். தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு, இன்னமும் சரி செய்யப்படலை. மத்தியில் பாஜக ஆட்சியே தொடரும்ன்ற கருத்து கணிப்புகள்லாம் வருது. தமிழகத்திலையும் அந்த கடந்த முறை அந்த 39 தொகுதிகள் புதுச்சேரி உட்பட 39 தொகுதிகள்ன்றது கணிசமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா இல்லை. நிச்சயமா தமிழ்நாட்டில் 40 தொகுதிகள், பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். மத்தியில் நிச்சயமா மோடி ஆட்சி இந்த முறை வருவதற்கான வாய்ப்பில்லை. இந்தியா கூட்டணி தான் அகில இந்திய அளவில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்தவர் தான் பாலபாரதி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருக்கான அனுபவங்களும் அங்க களத்தில் இருக்கும். கூட்டணி கட்சி இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இந்த விஷயம் இந்த தொகுதிக்கு நான் செய்வேன் அப்படின்ற உறுதியாக நீங்க சொல்லக்கூடிய 2 விஷயங்கள். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தோழர் பாலபாரதி அவர்கள் 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னால தோழர் என் வரதராஜன், ஏ பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட தலைவர்களும் இங்கே இருந்திருக்காங்க. அதே மாதிரி பழனி சட்டப்பேரவை தொகுதியில் தோழர் பழனிவேல் 3 முறைக்கு மேல் அங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆகவே இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் வருது. இது இல்லாமல் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆகவே திண்டுக்கல் மாவட்டங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு புதிய மாவட்டம் அல்ல. அறிவாளி சுத்தியில் நட்சத்திர சின்னமும் புதிய சின்னம் அல்ல. நிச்சயமா அந்த மக்கள் எங்களை நிச்சயமா தேர்வு செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதோட கூட்டணி பலம், திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. ஆகவே அந்த கூட்டணி பலத்தையும் சேர்த்து ஒரு மிகச்சிறந்த வெற்றியை அங்கே நாம உருவாக்குவோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பல்வேறு இப்போ இன்னைக்கு ஒரு பழனி மலையை மையப்படுத்தி சில பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு சங் பரிவார அமைப்புகள் முயற்சி செய்கிறாங்க. ஆகவே மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி எங்களை தேர்வு செய்யுங்க, நாங்கள் வரும் மக்கள் ஒற்றுமையை நாங்கள் காப்போம் என்ற விஷயத்தை நாங்கள் முன்னிறுத்த போறோம் திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள. அதே மாதிரி நீங்க திண்டுக்கல்ல திட்டங்கள், சபரிமலைக்கான ரயில்வே திட்டம், அதே மாதிரி மூணாறு இணைப்பு சாலை உருவாக்குவது, கொடைக்கானலிருந்து கேரளாவுக்கான இணைப்பு சாலை, அங்கே மலையில விளையக்கூடிய விளைபொருள்களை கேரளாவில் கொண்டு சென்று விற்பதற்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மூணாறு இணைப்பு சாலை உருவாக்குவது உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாங்கள் அதெல்லாம் வாக்குறுதிகளாக கொடுத்து நிச்சயமா மக்களை சந்திப்போம். மிக்க நன்றி. உங்களுக்கான களம் தயாராக இருக்கு. இன்னும் தேர்தல் தேதி நாளைக்கு அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை, வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நியூஸ் 18க்காக சுபாஷ்.